கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் நம்மளோடு பேசுகின்ற ஒரு வார்த்தை மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்கள் வெளிச்சம் தேவனை மகிமைப்படுத்தும்படி அவர்கள் முன்பாக அது பிரகாசிக்க கடவுது. அதாவது மற்றவர்கள் முன்பு நம்மளுடைய வெளிச்சம்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்மளாம் யார்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்ம ஒரு காலத்தில் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இல்லையா? பாவமாகி இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த ஜீவ ஒளியை நாம் பெற்ற போது அந்த நம் பரிசுத்தமான தேவன், நீதியின் சூரியனாலே வெளிச்சம் தானே இல்லையா? சூரியனை நம்ம கண்ணால் கூட பார்க்க முடியல. ஒரு தேவனால் படைக்கப்பட்ட ஒரு சூரியனுக்கே அத்தனை வெளிச்சம் இருக்குமானால் நம்ம ஆண்டவரை நம்மளால் பார்க்க முடியுமா? எவ்வளோ வெளிச்சம் இல்லை! அவர் ஒளியாக இருக்கிறார், ஜீவ ஒளி. எல்லாரும் அவரை நான் வெள்ளை முடியலை பார்த்தேன். சிலர்லாம் சொல்லுவாங்க, வெண்மையும் சிவப்புமானவர், நான் அவர் முடியெல்லாம் வெள்ளையாக இருந்து அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உலகத்திற்கு ஒளியாய் வந்தேன். லைட்டு. பாவம் அப்படின்றது என்னன்னா, திருட என்னைக்குனாலும் வெளிச்சத்தில் திருடுவானா? இருட்டுக்குள்ளே தான் திருடுவான். அதுக்கு என்ன அர்த்தம்? பாவமான வாழ்க்கை இருளை குறிக்கிறது. அந்த பாவத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருடைய சாயலின்படி நம்மை மாற்றும்படியாய் அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் நாம் நீதியின் சூரியனாகிய நம் தேவனாகிய அதிலிருந்து வருகிற ஜீவ ஒளியின் வெளிச்சம் நமக்குள் இருக்கும்போது நாம் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை உடையவர்களாய், கிறிஸ்துவின் பிள்ளைகளாய், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்ம தெரிவோம். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம பார்க்குறவங்க ஆண்டவருடைய பரிசுத்தத்தையும் ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய தாழ்மையும் அவருடைய சாயலை நம்மகிட்ட பார்ப்பாங்க. கிறிஸ்தவர்கள் நம்ம பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, இவன்லாம் ஒரு கிறிஸ்தவனா? அதாவது ஒரு பொய் பேசிட்டா அவ்வளோதான். மற்றவங்கள சொல்ல மாட்டாங்க, நம்மளைத்தான் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களா? இவங்கெல்லாம் ஒரு தப்பு பண்ணா, இவன் ஒரு கிறிஸ்தவன் பாரு எப்படி பண்ணியிருக்கான்னு. உண்மைதான். ஏன்னா நாம் அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளை, நம் தேவன் ஒளியாயிருக்கிறார். அதனால நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இன்றைக்கு இந்த சிலுவை தியானத்தை தியானித்து கொண்டு இருக்கிற இன்றைக்கு நாம் நம் மனதில் இருக்கின்ற அந்த இருள், பாவ இருள். ஒரு பாட்டு இருக்கு, பாவ இருள் என்னை சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாம் என்னை தேற்றினார், ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஒரு பாட்டு ஒன்று. பாவ இருள் என்னை சூழ்ந்து கொள்கையில் அவர்தான் எனக்கு தீபமாய் வெளிச்சமாய் வருவார். தாவீது சொல்லுகிறது என்ன? உன் வேதம் என் கண்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் தான் வெளிச்சம். அப்போ வேதத்தை அறியாதவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல்ல. அவங்க இன்னும் இருளில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்றாலே நம்மளுடைய புனித நூலாகிய பரிசுத்த வேதாகமத்தை அறிந்திருக்க வேண்டும். வெறும் புதிய ஏற்பாடு இல்லை, ஆதி ஆகமம் முதல் எப்படி தேவன் உலகத்தை படைத்தார், எப்படி தேவன் மனிதனை உண்டாக்கினார், அவன் எப்படி முதல்ல பாவம் செய்தான், அதுக்கப்புறம் எப்படி ஆண்டவர் பலவித பாஷைகளை உண்டு பண்ணினார், இது எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தில் தேவனுடைய செயல்களை, அவருடைய வல்லமைகளை முதல்ல நான் தெரிந்து கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசிகள் யார், அவங்க என்னென்னலாம், கர்த்தருக்கு பிரியமானது என்னன்னு சொன்னார், செய்யக்கூடாதவை என்னன்னு சொல்லி பேசினார் அப்படின்றத குறித்தெல்லாம் நாம் ஆதி ஆகமத்தில் இருந்து பழைய ஏற்பாடு முழுவதையும் நாம் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரியாமல் வெறும் புதிய ஏற்பாட்டில் வெறும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா அது நாலுமே பாருங்கள் ஒரே இதுதான் வரும், திருப்பி வரும். அது முதல்ல எனக்கு படிக்கும்போது ஒன்றுமே ஏன்டா எழுதுனதே திரும்பி வந்திருக்குன்னு நினச்சேன். அப்புறம்தான் தெரிஞ்சது, அந்த 4 பேரும் இயேசு கூட வாழ்ந்த சீடர்கள், அந்த 4 பேரும் இயேசு கூட வாழ்ந்ததை பற்றி அவங்க எழுதியிருக்கிறாங்க. அந்த 4 புத்தகத்தையும் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அதுதான் புதிய ஏற்பாடு. கூட வாழ்ந்த சீஷர்கள், அதுக்கப்புறம் அவர் ஊழியம் செய்த அப்போஸ்தலர்கள், பவுல், பேதுரு, இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க. இவங்களை பற்றியெல்லாம் போட்டிருக்கு. அவங்க எழுதின வார்த்தைகளை போட்டிருக்காங்க.
அதில் யோவான் சொல்வார், நான் தொட்டதும் நான் உணர்ந்ததும் நான் கூட இருந்ததை பற்றி நான் எழுதுறேன்பாங்க. ஏன்னா இயேசுவை தொட்டிருக்காங்க, அவங்க கூடயே இருந்திருக்கிறாங்க, அவங்கள பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 4 பேர் எழுதுனதும் ஒரே மாதிரி இருக்கும், அச்சசல் மாறாது. அப்போ என்ன அர்த்தம்? உண்மையை தான் அப்படி எழுத முடியும். 4 பேர் உண்மையை மாத்திரம் எழுதியிருக்காங்க. இது வந்து புதிய ஏற்பாட்டில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு சத்தியம். அப்போ தேவனுடைய சித்தத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் வெறும் புதிய ஏற்பாடு மட்டும் போதாது, பழைய ஏற்பாட்டை நாம் வாசிக்க வேண்டும். உபாகமம் மூலமாக, லேவியராக மூலமாக கர்த்தர் நாம் செய்யக்கூடிய நியாயங்களை அது மட்டும் இல்லை, நியாய பிரமாணங்களை, கட்டளைகளை, கற்பனைகளை, நமக்கு 10 கற்பனை மட்டும் இல்லை, மீதி எல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம படிக்கணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம அதுபடி தான் வாழணும். நான் ஒரு காலம் ரத்தத்தை வறுத்துன்னா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவேன். ஆட்டு ரத்தம் அடிக்கிறாங்கல்ல, அதில் ரத்தத்தை கொண்டு வந்து வறுத்து நல்லா சாப்பிடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி எங்கள் வீட்லையும் அது பண்ணுவாங்க. ஆனால் என்றைக்கு வேதத்தில் ரத்தத்தில் உயிர் இருக்கிறதுனால ரத்தத்தை தரையில் ஊற்றிடணும், நீ அதை சாப்பிடக்கூடாதுன்னு வேதத்தில் நான் படித்தனோ, அன்றிலிருந்து இதுவரை நான் சாப்பிடலை. நான் மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைங்க யாருக்குமே நான் அதை கொடுக்கல. இப்படி தேவனை நாம் அவருடைய கற்பனை கட்டளைகளை என்னென்ன சொல்லியிருக்கிறாரு அதை அறிந்து கொள்ளாதபடி எப்படி நம்ம வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற முடியும் இல்லையா? அவர் தான் நீதியின் சூரியன். அதனால் இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இன்னும் அதிகமாய் பழைய ஏற்பாடு அந்த பாடல்கள், அந்த புத்தகங்கள் எல்லாவற்றையும் 66 புத்தகத்தையும் நீங்கள் படிக்கணும், கட்டாயம் படிக்கணும். புரியலாம், புத்தகம் எல்லாருக்கும் புரியும். அதை படிக்கிற ஒரு முட்டாள் ஞானியாய் மாறுவான். ஞானமே இல்லாதவன் கூட இந்த வேதத்தை படிக்கும்போது அவன் ஞானம் உள்ளவனாய் மாறுவான். உண்மை பிரியமானவர்களே, நான் ஒரு அடி முட்டாளாக தான் இருந்தேன். வேதத்தை நாம் வாசிக்க வாசிக்க வாசிக்க, நான் சொல்லலை, மற்றவங்க ஏப்பா நீ எல்லாம் ஞானம் இல்லை, நீ எல்லாம், நான் சொல்லி ஒன்றுமே, நான் பைத்தியத்தை விட மோசமானவ. ஏதோ ஆண்டவரோட சத்தியத்தை அறிஞ்சதுனால அந்த சத்தியம் என்ன நடத்துது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்வது என்ன தெரியுமா? பழைய ஏற்பாடை படிக்க ஆரம்பியுங்கள். ஒருவேளை படிக்காதவங்க, படித்தவங்களை நான் சொல்லலை, படித்துட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து கடல், முத்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். கடலுக்குள்ளே போகிறோம், ஒரு முத்து எடுத்துகிட்டு வரோம், போதுமா? இல்லை, அடுத்து மூழ்கணும், அடுத்து முத்து எடுக்கணும், இன்னும் ஆழத்துக்கு போகணும், இன்னும் நல்ல முத்து எடுக்கணும். ஹல்லேலூயா. வேதம் என்பது ஒரு கடல் என்றால் அதில் உள்ள வசனங்கள், வாக்குத்தத்தங்கள், நம் வாழ்க்கையின் ஜீவனாகிய முத்துக்கள் அதில் கொட்டி கிடக்கிறது. அதை நாம் எடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதை ஆழ்ந்து தியானிக்கும் போது தான், அதை திருப்பி 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 நம்ம வாசிக்கும் போது தான், 100 முறை வாசித்தா கூட 100 முறையும் புது புது அர்த்தங்களோடு அது நம்மளோடு பேசும். மற்ற புத்தகம்லாம் எழுத்து, இது உயிர். இந்த புஸ்தகத்தில் உயிர் உண்டு, ஜீவன் உண்டு, நம்மளோடு பேசும். படித்து பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, பேசும். அப்படி ஜீவனுள்ள புஸ்தகத்தை நாம் வாசியாதபடி நம் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாது. நம்ம முட்டாள்தனமாக நம்ம இருந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இல்லை, ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பெயர் எழுதிடுவாங்க ஆண்டவர், நாங்கள் முழுக்கி ஞானஸ்நானம் எடுத்து எந்திரிச்சிட்டேன், என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதிருச்சுன்னு சொல்ல முடியாது. நன்றாக வேதம் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னால், வேதம் நமக்கு வெளிச்சமாய், தாவீது சொன்னது போல நம் கண்களுக்கு தீபமாய், நம் பாதைக்கு வெளிச்சமாய் அது மாற வேண்டும். பாதைக்கு வெளிச்சம்னா என்ன? இதுதான் நீதியின் வழி, சத்தியத்தின் வழி. சத்திய பாதையில் நடத்துகிறீர், நித்திய ஜீவனை தருகின்றீர். சத்திய பாதையில் நாம் நடக்கும்போது தான் அவர் நித்திய ஜீவனை கொடுப்பார். உத்தமனாய் வாழ்ந்ததற்கு அவர் உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும், இந்த சத்தியம் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளையாக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இதனால தான் நான் ரொம்ப கொஞ்சம் மனவேதனைப்பட்டு ஆதி ஆகமத்தில் இருந்து வீடியோவாக வெளியிட்டிருக்கிறேன். ஒருவேளை எனக்கு வேதமே தெரியாதுன்றவங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா இந்த லிங்க்குள்ளே போங்க. ஆதி ஆகமத்தில் 1வது அதிகாரத்திலேருந்து ஆதி ஆகமம் 2, ஆதி ஆகமம் 3, அடுத்து அது ஒவ்வொரு பாதி வரைக்கும் போட்டிருக்கேன். இன்னும் மீதியெல்லாம் இன்னும் நான் போடணும். இந்த 40 நாள் தியானம் முடித்தவொடனே நான் அதையும் தொடர்ந்து போடுவேன். முழு வேதத்தையும்
வீடியோவாக நான் வெளியிட்டு கதை மாதிரி இல்லை, அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், ஒரு கரும்பு ஜூஸ் எடுத்தது போல அதை நான் முக்கியமான இதுகளை எடுத்து நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துவிட்டு, அந்த வீடியோவை பார்த்துவிட்டு வேதத்தை நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு நல்லா புரியும்படியாக இருக்கும். வேதத்தை வாசிப்போம், வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறுவோம், வேதத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், கீழ்ப்படிவோம். நிச்சயமாக கர்த்தர் வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்தும்படியாய் இந்த தவக்காலங்கள் நமக்கு உதவி செய்வதாக. ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.